ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பீஸ் இஞ்சி 4 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலை மாவு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு சூடேறினா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதனால தான் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறி இருக்குது. இது கூடவே ஊற வச்சிருக்கிற கேஷ்யூ சேர்த்துக்கலாம். கேஷ்யூ சேர்த்துட்டு கூடவே கேஷ்யூ ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் மட்டும்தான் நல்லா வதக்கி இருக்கோம். இஞ்சி பூண்டு பச்சையாக சேர்த்து தான் அரைச்சி எடுத்திருக்கோம். அதனால இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்தால் போதும். இதில் கேஷ்யூ சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். காஷ்மீர் மிளகாய் தூளில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றது தெரியுதா? இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வேக வைக்கலை, அதே சமயம் எண்ணெயிலையும் வதக்கலை, பச்சையாக தான் அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். அதனால இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் செய்யணும். அப்போ தான் ஃபைனல் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கேஷ்யூ சேர்க்குறதா இருந்தால் கடலை மாவு சேர்க்க தேவையில்லை. நான் இப்போ வீடியோக்காக சேர்த்து காட்டியிருக்கேன். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கேஷ்யூலாம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சமாக மிக்ஸி அலசின தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கிரேவியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ ஊற வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கலந்து விட்டுருங்க. பன்னீர் இந்த மாதிரியும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீரில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சு ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் தயிரில் ஊற வச்சு சேர்க்கும்போது அது பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக, கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் சேர்க்கறதுனால லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால பன்னீர் உடஞ்சிருமோன்னு நினைக்க வேண்டாம். பன்னீர் உடையாது, அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையோட அருமையாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கையாலேயே நல்லா கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான்.
டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.